ஹாய் காய்ஸ், நான் தான் உங்க ஸ்ரீ. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா another ஒரு நியூ ஹாரர் கேம் தான் நம்ம இந்த வீடியோவில் விளையாட போறோம். ஸோ இந்த ஹாரர் கேமோட பேர் என்னன்னா தி பேபி எல்லோ. நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க, நீங்களும் விளையாடி இருந்திருப்பீங்க. ஸோ நான் இந்த கேமை ஃபர்ஸ்ட் டைம் விளையாட போறேன். ஸோ இந்த கேம் பத்தி தெரியாதவங்களுக்கு நான் இந்த கான்செப்டை நான் சொல்றேன். இந்த கான்செப்ட் எதை பத்தி இருக்கும்னா, ஒரு பீ பிடிச்ச குழந்தையோட வீட்டில் ஒருத்தர் பேபி சிட்டரா போறாங்க. ஸோ அவங்க இந்த கேம்ல இருந்து வெளியே வர்றாங்க வந்து இந்த ஹோல் கேமோட கான்செப்டே. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஓகே, இப்போ இந்த கேமை நான் விளையாட போறேன். ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டேங்க. ஆனா இந்த கேம்ல இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா வந்து நான் ஒன்று பண்ண போறேன். என்னன்னா, என்னோட இனிச்சவை ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, ஆல்ரெடி நீங்க வந்து பிராங்க் வீடியோல பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஃப்ரெண்டுக்கு தான் நான் வந்து இன்னைக்கு வந்து கால் பண்ண போறேன். நைட்டு என்ன டைம்ல அன்னைக்கு 12:30 மணிக்கு கால் பண்ணி எடுத்துட்டான். இன்னைக்கு 11:46 தான் ஆகுது. எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ வந்து அவனுக்கு கால் பண்ணி, ஆல்ரெடி அவன் தான் வந்து எனக்கு இந்த மாதிரி இப்படி ஒரு கேம் இருக்கு, நீ விளையாடுறா அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான். சரி, ஓகே, ட்ரை பண்ணுவோம், ஹாரர் கேம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஸோ அவனுக்கு அந்த கேம் பற்றி அவ்வளோவா தெரியும். நான் இப்போதான் நான் வந்து இந்த கேமை வந்து நியூவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஏதாவது டவுட்டு, ஒரு சில கிளாரிட்டிக்காக நான் வந்து இவனை அந்த காலில் கனெக்ட் பண்ணுறேன். ஆனால் இவன் பேசுறது உங்களுக்கு கேட்காது, எனக்கு மட்டும்தான் கேட்கும். ஸோ அவ்வளோதான். நம்ம இந்த கேமுக்குள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணுவோம். ஸ்பீக்கரே போட்டுக்கிறேன். ஹலோ ஹலோ கோபால், பிரியா கோபால். இல்ல, ஐஏஎஸ் எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன். நான் வந்து அப்படியா, படி படி, எனக்கு வந்து ஒரு ஹெல்ப்புப்பா. ஹெல்ப்பா? என்ன? என்னன்னா, நீ வந்து ஒரு கேம் சொல்லியிருந்தல்லப்பா. ஆமா. என்ன கேம் ஞாபகம் இருக்கா? குழந்தை கேம். அந்த குழந்தை கேமு தான். அந்த குழந்தைய வந்து நான் வந்து பேய் ஓட்டலான் இருக்கேன் இன்னைக்கு. சோ அதுதான் இன்னைக்கு என்னோட என்ன கோபால் இப்படி பேசுற? சரி, எனக்கு எது கூப்பிட்ட? இல்ல, எனக்கு டவுட்டா இருக்கும்ல. எனக்கு கேம் பத்தி அவ்வளவா தெரியாது. நீ தானே விளையாடி இருக்க, அதனாலதான் நான் உனக்கு கூப்பிட்டேன். நான் கைடு பண்ணி நீங்க விளையாடி ஒரே கூத்தா இருக்க போதாப்போ. ஆமா ஆமா ஆமா, ஆல்ரெடி பிராங்க் வீடியோவே வந்து நல்லா போயிருந்தது. உங்கள் தயவால் தான் அது போய்விட்டது. உங்க சப்ஸ்கிரைபரா? புரியல. உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்லாம். ஆமா, நன்றி சொல்லிடு. என்னத்துக்கு? ஒரு நல்ல ரீச் கொடுத்ததுக்கு. நீதான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். உன் வாய்ஸை வந்து நான் பப்ளிசிட்டி பண்ணிருக்கேன். நான் வந்து சொல்லிட்டேன் இந்த மாதிரி நான் ரெக்கார்ட் பண்றேன். சோ வந்து இப்ப நான் இது வந்து ஆமா ரெக்கார்ட்ல தான் போயிட்டு இருக்கு. இப்ப வந்து நான் ஸ்பீக்கர் போட்டிருக்கேன். சரியா? இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு நான் கால் பண்றேன், எனக்கு இந்த கேம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் பிஸியா இருக்கியா? இல்ல இல்ல, வீடியோ ஆன் பண்ணி வச்சா இல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல பையன் மாதிரி பேசிருப்பல்ல. என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாம் பசங்க பார்த்தபடி. சரியா? பொண்ணுங்க இருந்தா நான் வந்து கண்டிப்பா வந்து இன்ட்ரோ கொடுக்குறேன். சரியா? இப்ப நான் வந்து ஸ்பீக்கர் வந்து ஆஃப் பண்றேன். எனக்கு வந்து கேம்ல என்னென்ன டவுட்லாம் இருக்கோ நீ வந்து கிளாரிஃபை பண்ற. ஓகேவா? டன்னா? பாதிலே விட்டுட்டு போயிடாதப்பா. நான் என்னைக்குமே நம்மள கைவிட்டதா பழக்கமே இல்ல. ஐயோ, உருட்டிட்டாப்பா. தூங்கிட்டேன்னா உனக்கு வந்து நேர்ல வந்து சமாதி கட்டுவேன். சரியா? சரி, ஓகே. நம்ம வந்து இப்ப கேமை வந்து ஆன் பண்ண போறோம். நான் அதுக்கு முன்னாடி என்னோட ஸ்பெட்ஸ் போட்டுக்கிறேன். வந்து ஸ்பீக்கர் ஆஃப் பண்றேன். நான் இப்ப இந்த கேமுக்குள்ள வந்து நான் போக பாக்குறேன். ஓகேவா? ஓகே ஓகே. night 1 மாத்தி படிக்கிறேன். This time for bed is that what you think a child. இது நம்ம ரெக்கார்டுக்கு மேல வைக்கணும். அப்புறம் கைப்பட்டு ரெக்கார்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா எடுக்கிறதே வந்து வேஸ்டா போயிடும். அவ்வளவுதான் வந்து
ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். என்ட்ரன்ஸ்ல ஒரு குழந்தை இருக்கு. இது நான் வந்து பிரைட்னஸ் அதிகப்படுத்திக்கிறேன். இப்ப என்ன பண்ணணும்? அந்த குழந்தைகிட்ட போகணுமா நம்ம? அழகா இருக்குடா. சைக்கோ பார்த்த மாதிரி பாக்குதுடா இப்போ. ரெட் கண்ணு இருக்குடா அதுக்கு. இப்ப ஃபீட் தி பேபியா? இப்ப என்ன பண்ணணும்? ஃப்ரிட்ஜ் எங்க இருக்கு? அதோ கண்டுபிடிச்சிட்டேன். நீ வந்து பூமர் மாதிரி என்கிட்ட பேசாத, சாப்பிச்சு போட்டுருவோம். சரியா? எல்லார் வீட்லயும் ஃப்ரிட்ஜ் எங்க இருக்குமோ அங்கதான் இருக்குமா பூமர். எனக்கு கண்ணே தெரியல. எனக்கு என்னடா ஜாலியா இருக்கு போல இருக்கு. அழுகுறாது. ஐயோ என்னடா பறந்து போகுது. இந்த டைப்பர் கொண்டு போல அழகா. அந்த ஹைலைட்டர்ஸ் இது எதுக்குள்ளே ஓடி போச்சா. ஐயோ பெட் மேல இருக்கு. ஐயோ சீக்கிரம் போமா. ஐயோ இந்த பூமர் குழந்தை எங்க இருக்குன்னு தெரியலையே. போட்டேன்டா. அடுத்த செக்ஷன் நான் கோர்ட்ல கேஸ் நடத்தின்னு இருக்கேன். பைத்தியக்கார். இன்ஸ்ட்ரக்ஷன் புட் பேபி டு பெட், டேக் பேபி டு பெட். இதை தூக்கின்னு போகணுமா? ஏதோ ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துன்னு போற மாதிரி இப்படி எடுத்துன்னு போற சிம்பிள் காட்டு இருக்கு. நைட்டு 3 தாண்டிட்டேனா? குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் விசிட்டர் தி சைல்ட். ஐ வில் ஷோ யூ மை ட்ரீம்ஸ். என் கனவு வந்து விசிட்டருக்கு நான் வந்து காட்ட போறேன் அப்படின்னு மாதிரி சொல்லுது. Watch TV on the sofa. இது என்னடா இது அழுதுனே இருக்கு. Go upstairs and settle baby. படிக்கட் கிட்ட போகுமா? போயிட்டு குழந்தையோட இருங்கள், உட்காருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் வந்து கதவை சாத்திட்டு தானே வந்தேன். பூமர் குழந்தை அழுவுது. Leave and close the door. என்ன இப்ப எப்படி சொல்லுது? ஓகே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஐயோ அதுக்குதான் வந்து அது ஆர்டர் வந்துச்சா? கொடூரம். எனக்கு தின்றதுக்கே நான் எதுவும் பண்ண மாட்டேன். பிரெட் டோஸ்ட்டுக்கு பிரெட் தானே வேணும். தீட்டு போயிடாதுல்ல. இது என்னோட வெடிச்சிருச்சு. முடிஞ்சிருச்சுங்களா? என்னடா இந்த டார்லிங் படத்துல சுத்தி ஒரு மாதிரி இருக்கும் பாத்தியா? அந்த மாதிரி இருக்கு. என்ன சைத்தான் வீடு மாதிரி இருக்கு. டேய் எனக்கு நீ கேம் விளையாடுறது கூட எனக்கு பயமா இல்லை. நீ நடுவில் சிரிக்கிறது வந்து எனக்கு பயமா இருக்கு. ஆமா நடுவில் பயமா சிரிக்கிற. இப்ப என்ன பண்ணோம்? இது ஒரு மாதிரி இருக்கு. இது வீட்டு விட்டு போகணும். ஃபீட் தி பேபி யூ மான்ஸ்டரா? அதை வெடிஞ்சிருச்சு. நான் எப்படி நான் இதுக்கு ஃபீட் பண்ணுவேன்? ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது பால் இருக்கா? என்னடா ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒண்ணும் இல்ல. ஒரு புகை மாதிரி போகுது. கதை முட்டாங்கடா. ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே சைத்தான் மாதிரி. ஐயோ இது மூஞ்சி என்னடா ஒரு மாதிரி இருக்கு. Take baby to change it table. இது தின்றது போறதுடா. இதுக்கு வேலை போல. இதுக்கு எடுத்துட்டு வந்து இப்ப நான் டைப்பர் மாத்தணுமா? என்னடா பறக்குது? எமர்ஜென்சி எமர்ஜென்சியா? ஐயோ என்ன போக விட மாட்டேங்குது.
இருக்கியா நீ? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா? ரொம்ப உருப்படாதவங்க. கதவுலாம் லாக்ல இருக்குதா? எல்லா கதவும் லாக்ல இருக்கு. பிரேக் தி எமர்ஜென்சி கிளாஸ் அப்ஸ்டரா? எங்கடா எமர்ஜென்சி லைட் இருக்கு? அட சனியே, நான் இந்த ஃபேமிலியோட ரூம்குள்ள போயிட்டு எங்க என்னத்தை உடைக்கணும் எனக்கு தெரியல. ஓகே 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 ஓகே. சாந்தமாயிடுச்சு. இப்ப என்ன பண்ணணும்? டேக் பேபி டு பெட்ரூம். வெளியிலே ஆடுறேன். எடுத்துன்னு போய் பெட்ல போடுறதுக்குள்ளே போய் பிடிச்சிச்சு. என்னடா அது எக்ஸாரிஸ்ட் படத்துல வர சீன் மாதிரிலாம் வருது. செட்டில் பேபியா? ஐயோ, நான் என்ன பண்ணுறேன் இந்த ரூம்ல? செட்டில் பேபின்னு வருதுடா. அதான் பறந்துடுங்க. என்னத்தை நான் படுக்க வைக்கிறது? இப்ப நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியலையே. ஓகே, இது கிட்ட போனா அது பிக்கப் ஆகுமா? என்ன பண்ணும்? புத்தி கரண்ட் பென்ஷன். ஓகே, இங்க ஒரு ஷிப்டா இருக்கு. அதை தூக்கி இதுக்குள்ள போடுறேன். தூங்குது. ஐயோ, அது இல்ல, ஆடு ஆடு ஆடுனா நீ ஏன் ஆடுவ? It was cold throughout the palace. "I'm thirsty," said the prince, so the sheep fetched a drink. Just one more thing. Hey, look at this. என்னடா மூணு பொம்மை பார்க்குது? ஒண்ணுமே இல்ல. Good night. Good night வருது. More now another. Enter the apartment. Enter the apartment. 8ஆம் நம்பரு 10ஆம் நம்பர் இருக்குடா. இது ஒயிட் ராபிட்னு காட்டுன்னு இப்போ எங்கே போகணும்னு எனக்கு தெரியல. அது ஒரு இடமா இருக்கு. இப்போதான்ப்பா லிஃப்ட் போகணும். லிஃப்ட்டுக்குள்ள அந்த முயற்சியமா இருக்குடா. Follow the white rabbit. Pigman's madness. Quickly towards the exit, the tiny rabbit hoped. ஐயோ, அந்த பூனை சோல் கலெக்ட் பண்ண ஒரு மாதிரி சவுண்ட் வருதுடா. ஃபாலோ தி ஒயிட் ராபிட்டா? ஏரோ மார்க்கு இங்க போட்டிருக்கு. நான் இப்ப எங்க போகணும்? லாக்டு. நேரா இப்படி போகணும் போல இருக்கு. ஐயோ, டோர் லாக் ஆயிடுச்சு. அந்த குழந்தைகிட்ட இப்ப வந்து சாவி இருக்கு. அந்த குழந்தைகிட்ட வந்து சாவியை வாங்கணும். அட கன்றாவியே, இது மறைஞ்சு மறைஞ்சு போகுது. என்ன பண்ணும்? கேஷ் தி பேபி. அதுக்கு நான் என்ன பண்ணும்? கரெக்டா ப்ரொனன்சியேஷன் பண்றாங்க. இங்க ஏதோ ஒரு பிட்டு பேப்பர் மாதிரி இருக்குடா. கலெக்ட் பண்ணுமா? ஐய, ஏதோ ஒரு மாதிரி மியூசிக் மாதிரி இருக்குது. எங்க எடுத்துன்னு போய் வைக்கிறது? பியானோ கிட்ட எடுக்கணுமா?
அது எப்படின்னு எனக்கு புரியல. ஒரு லெவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு லெவல் இருக்குன்னு சொல்லிட்டே போறீங்க. இல்ல இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. இங்க ஒண்ணு இருக்குடா, கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணும்? பிளே தி பியானோவா? இரு ஐயோ, ஐயோ பறந்துருச்சுடாது. இங்க பியானோ பக்கத்துல ஏதோ ரெட் கலர்ல வந்திருக்குடா. பிரஸ் சீக்ரெட் ஸ்விட்சா? உள்ள போணுமா? உள்ள போயே லிசன் டு பிக்மெண்ட் ரெக்கார்ட். இதை எடுத்துன்னு போய் வெளியே ப்ளே பண்ணுமா? இது எங்க எடுத்துன்னு போய் ப்ளே பண்ணும்? இங்க தான் ப்ளே பண்ணும். ப்ளே ரெக்கார்ட். எடுத்துட்டேன்டா சாவி ஏத்திக்கிட்டு இருந்து. ஓடு 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 ஓடு, வெளியே ஓடு வெளியே ஓடு. இப்ப எப்படி போகணும் எனக்கே தெரியல. டம் பவர் கட்டா. ஓகே, இதுக்குள்ள போறேன். பவர் அவுட்னு வருது. டம் பவர் அவுட், பவர்ஸ் அவுட். இப்ப நான் எப்படி போகணும்? எங்க போகணும் எனக்கே தெரியல. ஏதோ வழியில போயின்னு இருக்கேன். இதோ இங்க ஒரு மாதிரி பவர் சிம்பிள் போட்டு ஒரு டோர் இருக்குடா. இதுக்குள்ளதான் போகணும் போல. அது முட்டாண்டா, நான் ஒரு திருட்டு நாய். இப்ப என்ன பண்ணும்? பவர் டப்பா அதோ இருக்கு, கிட்ட போ. ஏதோ இல்ல போல, பிங்க் கலரு. இங்கேயும் இந்த பக்கமும் ஒரு பவர் டப்பா இருக்கு. இங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆமா, இங்க ப்ளூ கலர் பவர் டப்பா வேணும், அங்க வந்து பிங்க் கலர் பவர் டப்பா வேணும். பவர் டப்பா எடுக்கணும். ஐயோ கோபால் கோபால், அதோ ஒண்ணு இருக்குடா. ப்ளூ பவர் டப்பா கண்டுபிடிச்சிட்டேன். பிங்க் பவர் டப்பா எங்க இருக்குன்னு தெரியலையே. ஓகே, கனெக்ட் பண்ணிட்டேன். பிங்க் பவர் டப்பா, பிங்க் பவர் டப்பா, பிங்க் எங்க இருக்கு? ஆமா, கபோர்ட் இருக்கு. இப்ப பாரு. இப்ப வச்சிட்டோடனே ஓடி போயினா வெளியே போயிடலாமா? ஐயோ, நான் பாரு, நான் ஒரு சைக்கோ பார்த்து. இது முதல்ல இதை நான் போடவே இல்லை. நான் சைக்கோ பார்த்து தான் போல. ஸ்விட்ச் ஓபன். குழந்தை சவுண்டு கேக்குது. இது நிஜமாவே நான் சாவடிச்சிடலாமா? மைகோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி குழந்தைய சாவடிச்சிடலாமா? நான் கஷ்டப்பட்டு ப்ளூ பல்ப் எடுத்து போட்டா, ஐயோ வெடிக்க வச்சிட்டான்டா இவன். உன்னை ஏதாவது பண்ணணுமே, என்ன பண்றது இவனை? அழுவுற நீ அழுவு. ஸ்டிக்கி போடா. லாக்கு 17 இருக்குடா. அவ்வளவுதான் இருக்கு, வேற எதுவும் இல்லையே. ஹலோ, ஆமா, லாக் சிம்பிள் போட்டு 17 மட்டும் இருக்கு, வேற எதுவும் இல்ல. அப்புறம் லீன் இருக்கு. The baby in yellow. First. தெரியலையே. நைட் மேர் இல்ல,
பிக்மேன் பிக்மேன் சொல்லிட்டு என்னமோ வந்துச்சு. இரு இங்க ஃபர்ஸ்ட் 4 4 3 என்ன பண்ணு இப்ப? திறந்துருச்சு. இது பாவமா இருக்குங்க, பாரு பாவமா இருக்கு. இல்ல நான் நானே ஒரு விஷ ஜந்து. யூ நோ தட். இத கொடுமைப்படுத்துவேன். அந்த ஒரு பவர் சைத்தான் குழந்தைக்கு வாசல்ல தப்பிச்சு போகணுமா? எஸ்கேப் எல்லாம் போட்டிருக்கு. ஓடிடா. என்னடா போவேன் அந்த ரூம். இங்க ஒரு டோர் இருக்கு மேன். இப்படிதான் போகணும் போல. ஓகே, நான் நேரா போயிட்டேன். என்ன எல்லா இடத்துலயும் வந்து நிக்கிறான். ஓகே, சைக்கோ பார்த்து நான் போகணுமா? Press to wake up. புடிச்சு விளையாடுது. எனக்கு டக்குனு வர மாட்டேங்கிறா. பொறுமையா போயிட்டு காலையில் The exit ன்னு இருக்கு. Press here to start. Don't leave me alone. Stay here. Stay forever. Get bottle from fridge. நல்ல குழந்தை ஆயிடுச்சா? சொல்லல தின்றது போறது கலெக்ட் ஆக மாட்டேங்குதுன்ற பறந்துட்டாடா. கலெக்ட் ஆக மாட்டேங்குதுன்றதை விட இது என்ன? இது பாருங்க, நீங்களே பாருங்களேன். இதுக்கு நான் கஷ்டப்பட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து பால் எடுத்து கொடுத்தா இது இப்படியே டைப்பர் சேஞ்ச் பண்ற மாதிரியே மாறிட்டு இருக்கு. இது என்ன பண்றது? நான் அப்படியே போட்டு போடுவேன். டேக் பேபி டு சேஞ்சிங் டேபிள். நம்மளும் குளிக்கவே மாட்டேன்டா. இப்பெல்லாம் குழந்தைய பார்த்துட்டு சொன்னா நான் எங்கடா போவேன்? நான் மேல போறேன். இங்க முயல் இருக்குடா. மேல போகணும் போல. ஐயோ, ரூம் லாக்ல இருக்கு. ஹார்ட் ரூம் கீழே நம்ம பிங்க் கலர்ல பார்த்த மாதிரி நீ இருக்கு. இரு ஒரு நிமிஷம். கீழே ஏதோ பிங்க். ஆண்டா, மேல ரூம் லாக்ல இருக்கு. ஓகேவா? சோ அதுக்கு ஹார்ட் கீ செயின், அதாவது கீ வேணும். இப்ப இந்த ரூமும் அதுலதான் லாக் ஆயிட்டு இருக்கு. அன்லாக். ஓகே, இப்போ நான் இந்த ரூம்குள்ள போறேன். ஓபன். சைத்தான் மாதிரி உட்கார்ந்து இருக்குங்க. லிட்டரலி பாருங்களேன், தெரியுதா உங்களுக்கு? என்ன பண்ண? இப்ப தூக்கின்னு போகணுமா? boy.
ஆக்சுவலி டேட் பாய் இல்லை டேட் கேர்ள். நான் எங்க கூப்பிட்டு போனது? ஜாலியா வரான் பையன். எங்க போட்டு எந்த பாத்ரூம் போட்டு முக்கிய நான் சாவடி போறேன்னு எனக்கு தெரியல. இங்க ஏதோ ரூம் இருக்கு. இவனோட ரூம் தான் போல. கட்டில போட சொல்றாங்க, போட்டேன். இப்ப நம்ம வந்து இந்த கதவு வழியா போறோம். ஐயோ என்னால முடியலையே. அவன் லூப்ல வந்துனே இருக்கான்டா. டோன்ட்னு சொல்லிட்டு இருக்கு வருது. இப்போ இதுக்கப்புறம் ஓவரா? இதுக்குள்ள இன்ட்டு போட்டிருக்கு, இதுக்குள்ள போடக்கூடாதோ? தூக்கினே வரேன். ஐயோ டிவி பார்க்க கூடாது இப்போ. டிவி பார்க்க கூடாது இப்போ. டிவி இப்போ நான் வந்து இன்னொரு வாட்டி நான் டோரை திறக்க போறேன். இப்போ இதுல என்ன வரும்னா முட்டைக்கண் வரும்னு நினைக்கிறேன். முட்டைக்கண் தான் வரும். பயமா இருக்கு. நான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். வித்தியாசமா இருக்கு. ஐயோ பார்க்கறான்டா அப்புறம். Curled horns, proud ear, plan. படிக்கிறதுக்குள்ள போயிடுச்சுடா. ஏன்டா என்ன தொட்டில போட்டாதாங்க போகிறேன். நான் தொட்டில தாண்டி இப்படிதான் போகணுமாண்டா. அழகமா இருக்குடா. நான் இதுக்குள்ளே போகணும் போல. ஏதோ ஏரோ மார்க் இருக்கு. ஓப்பன் ஏதோ போகணும் போல. என்னடா இது சைட்ல இருந்து வந்து பயம் ஊத்துதுன்னா? இதுல வேற ஒரு மாதிரி க்ரீப்பியான வந்து மேஜிக் மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்தாலே கேட்டாலே எனக்கு வந்து லைக் பயமா இருக்கு. ஐயோ எனக்கு இப்பவே வந்து நாக்கு தள்ளுது. இந்த சைட்ல ஏதாவது ரூம் இருக்கானே எனக்கே தெரியல.
அவ்வளவுதான் இந்த வீடியோ. வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? ஐயோ இரு, இவரை வந்து வழி அனுப்பிச்சு வைக்கணுமா? ரொம்ப ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட இருக்கும்ல, 1 hour எனக்கு தெரிஞ்சு நம்ம 1.5 மணி நேரம் வந்து பாவம் பையன் வந்து லைன்லயே இருந்திருக்கான். ஸோ எனக்கு ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்கிறதுலாம் கெட்டு போச்சு இப்போ. இல்லைன்னா புடிங்கிருப்பேன். இல்ல பாரு, ஸ்பீக்கர் போட்டு ஹெட்செட் போட்டு பேசிட்டு இருக்கேன். எவ்வளவு பெரிய தற்குறியா இருப்பேன் உன்ன மாதிரி. சரி பண்றது எல்லாமே பிரெயின் அப்படி. ஷோ எனக்கு முடியல. சரி, அதான் நல்லபடியா வந்து வீடியோ வந்து முடித்து விட்டேன். இதற்கு மெயின் காரணம் தாங்கள் தான். ஸோ வந்து தாங்கள் கைட் பண்ணதுனாலதான் வந்து இந்த வீடியோ வந்து என்னால முடிக்க முடிஞ்சது. ஸோ இவரை வந்து வழி அனுப்பி வைக்கலாம். சோறு மட்டும் வாங்கி கொடுத்துரு, அதுவும் வேணும். சோறு தானே, பிரியாணியே வாங்கி தர, கவலைப்படாதீங்க. ஓகே, ஸோ வந்து இவரை வந்து வழி அனுப்பி வைப்போம். நீங்க போயிட்டு உங்க ஐஏஎஸ் எக்ஸாம் போய் நீங்க படிங்க, சரியா? போய் ஓ குசுத்தொல்ல தாங்க முடியல. வெயிடா போடாடி. ஓகே, ஒரு வழியா வந்து இந்த கேமை வந்து நம்ம முடிச்சிட்டோம். எனக்கே வந்து ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஏன்னா வந்து 1.5 மணி நேரமா நான் வந்து இந்த கேமை வந்து விளையாடிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து இப்படி விளையாடுற பொண்ணே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனா நான் வந்து விளையாடி இருக்கேன். ஸோ அதுக்காகவே நீங்க வந்து லைக் போடணும், என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். தென் அவ்வளவுதான். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வந்து நிறைய வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தென் வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகணும்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா, பக்கத்துலேயே வந்து ஒரு பெல் ஐக்கான் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய்.